வணக்கம். 2026 பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. அதோட தமிழ்நாடு அரசோட அந்த பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு திட்டம் பத்தின பேச்சும் சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, இப்போ எல்லா இடத்துலயும் அதுதான் பேச்சு. இந்த முறை என்ன கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் கிடைக்கும், அப்புறம் எப்படி இதெல்லாம் செயல்படுத்த போறாங்க, நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இத பத்தி ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா, இது வெறும் ஒரு பரிசு பொருள் அறிவிப்பு இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களோட பண்டிகை காலத்தோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம் இது. ஆமா, இதன் பின்னாடி இருக்கிற அந்த திட்டமிடல், நிர்வாக சவால்கள், பொருளாதாரம், ஏன் சொல்லப்போனா அரசியலும் கூட இதுல இருக்கு. இத ஒரு முழுமையான பார்வையில நம்ம பார்க்கணும். சரி. அப்போ முதல் படியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அடித்தளம் எப்படி போட்டிருக்காங்க? டோக்கன் விநியோகம், அத பத்தி பேசலாமே. ஆமா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. உங்க குறிப்புகள் சொல்லுது. அதுல ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள டோக்கன்லாம் தயாரா இருக்கணும்னு சொல்லிருக்காமே. ஆமா, அந்த தேதி ரொம்ப முக்கியம். பண்டிகைக்கு முன்னாடியே பொருட்கள் மக்களை சேரணும்னா அதுதான் முதல் படி. இந்த முறை டோக்கன் விநியோகத்துல சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? இது வெறும் டோக்கன் இல்ல, இதுதான் இந்த முழு விநியோக அமைப்பையும் கட்டுப்படுத்த போற கருவி. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த டோக்கன்கள் ரேஷன் கடையில போய் வாங்க வேண்டியது இல்லையா? இல்லவே இல்ல. ரேஷன் கடை ஊழியர்களே நேரடியா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து கொடுப்பாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது போன வருஷங்கள்ல கிடைச்ச அனுபவங்கள் தான். கடைகள்ல டோக்கன் கொடுத்தா அங்க பெரிய கூட்டம் கூடிது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. ஆமா, அது நடக்கும். சில சமயம் யாருக்கு முதல்ல கொடுக்கறதுனே குழப்பம் வரும். ஆனா வீடு கேடி டோக்கன் வரும்போது அது ஒரு திட்டமிட்ட அப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுது. ஓ, அதுல பரிசு பொருட்களை வாங்க வேண்டிய நாள், நேரம் எல்லாமே தெளிவா குறிப்பிட்டிருக்கும். இதனால மக்கள் மணிக்கணக்கா கடையில காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இது கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? முக்கிய காரணம் அதுதான். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விநியோக முறை. உங்க குறிப்புகள்லயே இருக்கு பாருங்க. முத நாள் காலையில 100 பேரு, சாயங்காலம் 100 பேருக்கு மட்டும்தான் பொருட்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 400 பேர் வரைக்கும் வாங்கலாம். சரி சரி. இது ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் அழுத்தத்தை குறைக்கும், மக்களுக்கும் அலைச்சலை குறைக்கும். அதையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்புள்ள கடைகள்ல போலீஸ் பாதுகாப்பு கூட உறுதி செய்ய சொல்லிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது எவ்வளவு தீவிரமா திட்டமிடப்படுதுங்கிறதுக்கான அடையாளம் இது. இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. டோக்கன்களை ரேஷன் கடை ஊழியர்கள் மட்டுமே கொடுக்கணும். வேற ஆட்களோ இல்ல அரசியல் கட்சியினரோ இதுல தலையிடக்கூடாதுன்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும்? இதுதான் இந்த திட்டத்தோட வெளிப்படைத்தன்மைக்கான அச்சாணினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கச்சேரி டிக்கெட்டை விற்பனையாளர் மட்டும்தான் கொடுக்கணும். நடுவுல வேற யாராவது வந்தா குழப்பம்தான் வரும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே லாஜிக் தான் இங்கேயும். இது ஒரு அரசு திட்டம், பலன் நேரடியா மக்களுக்கு போகணும். நடுவுல எந்த அரசியல் குறுக்கீடும் இருந்து நாங்க தான் இதை பெற்று தந்தோம்னு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. அதை உறுதி செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. புரியுது. அதனாலதான் 1500 குடும்ப அட்டைகளுக்கு மேல இருக்கிற கடைகள்ல கூடுதல் ஆட்களை நியமிக்க சொன்னதும். நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஒரு நாளைக்கு 400 பேருங்கிறது நடைமுறையில சாத்தியமா? ஒரு கடையில 2000 அட்டைதாரர்கள் இருந்தா கொடுத்து முடிக்க 5 நாள் ஆகுமே. அது ஒரு நல்ல கேள்வி. பண்டிகைக்கு 1-2 நாள் முன்னாடி தான் ஒருத்தருக்கு டோக்கன் கிடைச்சா அவரால வாங்க முடியுமா? இந்த டைம் ஒரு அழுத்தத்தை உருவாக்காதா? இது ஒரு மிகச்சரியான கேள்வி. பேப்பர்ல இந்த திட்டம் ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடைமுறையில இது ஒரு பெரிய சவால். ஆமா. குறிப்பா நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெரிய கடைகள்ல இந்த 400ங்கிற எண்ணிக்கை பத்தாது. ஒருவேளை விடுமுறை நாட்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம், இல்லனா கூடுதல் கவுண்டர்களை திறக்கலாம். இந்த நடைமுறை சிக்கலை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கங்கறத பொறுத்து தான் திட்டத்தோட வெற்றி இருக்கு. ஆ, டோக்கன் விநியோகத்திலேயே இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு. சரி, இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற அடுத்த கேள்விக்கு போவோம். தமிழ்நாட்டுல சுமார் 2.27 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. இவங்கள யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும்? இதுதான் திட்டத்தோட மையப்பகுதி. பயனாளிகளை துல்லியமா அடையாளம் காண்றது. உங்க குறிப்புகளின் படி பார்த்தா அரசு ஒரு பரந்த வலைய விரிச்சிருக்கு. அரிசி ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே இதுல அடங்குவாங்க. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த PHH, PHAAY, NPHHன்னுலாம் சொல்றாங்களே, சாதாரண மக்களுக்கு இது எப்படி புரியும்? நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா, பொது விநியோக திட்டத்துல அரிசியை நம்பியிருக்கிற எல்லா குடும்பங்களும் இதுல வந்துடும். ஓ, சரி. PHPHங்கிறது முன்னுரிமை பயனாளிகள், அதாவது ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்க. NPHங்கிறது முன்னுரிமையற்ற பிரிவுல அரிசி வாங்குற மற்ற குடும்பங்கள். சோ நீங்க ரேஷன் கடையில அரிசி வாங்குற அட்டை வச்சிருந்தா உங்களுக்கு பரிசு உறப்பாக கிடைக்கும். அப்போ சர்க்கரை அட்டை வச்சிருக்கிறவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கும் பரிசு உண்டா? உண்டு. NPHSன்னு சொல்ற சர்க்கரை அட்டைதாரர்களையும் இந்த திட்டத்துல சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அரிசிக்கு பதிலா ரொக்க பணமோ மற்ற பொருட்களும் கொடுக்கப்படும் தெரியுது. ஓ, அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, பண்டிகை கால பரிசுல அவங்களையும் சேர்த்துக்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை. அதோட இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு முழுமையா வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. பரிசு யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம், அதே மாதிரி யாருக்கு கிடைக்காதுங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல் தானே? ஆமா, ரொம்ப முக்கியம். அது பட்டியலை பத்தி பார்ப்போம். முதல்ல வர்றது அந்த வெள்ளை நிற அட்டை வச்சிருக்கிறவங்க. கரெக்ட்.
NPHNC அதாவது பொருட்கள் இல்லா அட்டை அவங்களுக்கு இது கிடைக்காது. ஏன்னா அவங்க பொது விநியோக திட்டத்தை எந்த பொருளுக்காகவும் நம்பி இல்ல. அது வெறும் ஒரு அடையாள சான்றா மட்டும்தான் இருக்கு. அப்போ அவங்கள விளக்குறது நியாயம்தான். ஆமா. ஆனா அடுத்த பிரிவு தான் கொஞ்சம் விவாதத்துக்குரியது. நீங்க சொல்றது மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், அப்புறம் வருமான வரி கட்டுறவங்கள பத்தி தானே? அதேதான். ரொக்க பரிசு அறிவிச்சா அவங்களுக்கு அது வழங்கப்படாதுன்னு சொல்லப்படுதே. சரியா சொன்னீங்க. கொள்கை அளவுல இது சரிதான். அதாவது பொருளாதார ரீதியா நிலையா இருக்கிறவங்கள தவிர்த்து தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் பலன்கள் போகணுங்கிறது தான் நோக்கம். ஆனா இது எப்படி சாத்தியம்? அதுதான் கேள்வி. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? ஒரு ரேஷன் கடை ஊழியருக்கு அட்டை வாங்க வர்றவர் வருமான வரி கட்டுறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஆமா. இதுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸை இணைக்கணும். போன வருஷங்கள்ல இது மாதிரி முயற்சிகள் சில குழப்பங்களுக்கு வழிவகுத்திருக்கு. அதனால இந்த கண்டிஷன் அறிவிக்கப்பட்டாலும் அதை அமல்படுத்துறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். கடைசியா ரொம்ப நாளா ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்காம அட்டை முடக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கும் பரிசு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இது ஒரு நிர்வாக ரீதியான முடிவு. ஆக்டிவா இருக்கிற பயனாளிகளுக்கு மட்டுமே திட்டத்தோட பலன்கள் போகணுங்கிறதுல அரசு உறுதியா இருக்கு. இது தேவையில்லாம வளங்கள் வீணாகிறத தடுக்கும். சரி, இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். அந்த பரிசு பையில என்னதான் இருக்கும்? இதுதான் எல்லோரோட எதிர்பார்ப்போம். பண்டிகை காலத்தோட உண்மையான எதிர்பார்ப்பே அதுதானே. உங்க குறிப்புகள் படி சில விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆமாம். 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி, அதே அளவு சர்க்கரை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது ஒரு மலைக்க வைக்கிற அளவு. அதோட 1.77 கோடி வேட்டிகள், 1.77 கோடி சாலைகள். ஆமாம். இதெல்லாம் நெசவாளர்கள் கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் செய்ய போறாங்க. வேலைகள் ஏற்கனவே வேகம் எடுத்ததா தெரியுது. இந்த வேட்டிச்சேலை திட்டத்தை நாம வெறும் பரிசு பொருளா பார்க்க கூடாது. இது ஒரு இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார ஊக்கின்னு சொல்லலாம். ஓ, அப்படியா? ஆமா. அரசு சந்தையில இறங்கி நேரடியா இவ்ளோ பெரிய ஆர்டரை கொடுக்கும்போது அது மாநிலத்தோட நெசவு தொழிலுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா அமையுது. பண்டிகை காலத்துல கிராமப்புற பொருளாதாரத்துல ஒரு பணப்புழக்கத்தை உருவாக்குது. இது வெறும் நலத்திட்டம் மட்டும் இல்ல, ஒரு நுண் பொருளாதார வியூ. நீங்க சொல்றது ஒரு புது கோணமா இருக்கு. சரி, எல்லாத்தையும் விட இந்த முறை பெரிய விவாத பொருளா இருக்கிறது ரொக்க பரிசு தான். கரெக்ட். முதல்ல 5,000 ரூபான்னு பேச்சு அடிபட்டது. இப்போ 3,000 ரூபாய் வழங்கப்படலான்னு கோட்டை வட்டாரங்கள் சொல்றதா தகவல்கள் வருது. போன வருஷங்களை ஒப்பிடும்போது இந்த முறை ரொக்க பரிசுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வரப்போற தேர்தல் ஒரு காரணமா இருக்குமா? நிச்சயமா. அந்த கோணத்தையும் நம்ம பார்க்கணும். நலத்திட்டங்கள் எப்போதுமே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும், அது உண்மைதான். ஆனா அதோட அளவு, அது கொடுக்கப்படுற விதம், அறிவிக்கப்படுற நேரம் இதெல்லாம் அரசியல் சூழலால பெரிதும் பாதிக்கப்படும். அரிசி, சர்க்கரை இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆனா ரொக்கப்பணம் அது மக்களோட கையில நேரடியா வாங்கும் சக்தியை கொடுக்குது. பண்டிகை காலத்துல வர்ற எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க அது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. இந்த உடனடி பலன்ங்கிறது அரசியல் ரீதியா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த பரிசு தொகுப்போட பிரம்மாண்டத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? தொடர்பு இல்லன்னு சொல்றது கஷ்டம். ஒரு நலத்திட்டத்தோட அளவும் நேரமும் அரசியல் கணக்குகளால தீர்மானிக்கப்படுறது இயல்பு. இது பயனாளிகளுக்கு லாபம்தான். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பலன் அதிகமாகுது. ஆமா, அது உண்மைதான். ஆனா அரசோட நோக்கம் பன்முகப்பட்டதுங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். மக்களோட தேவையை பூர்த்தி செய்வதும் ஒரு நோக்கம், அவங்களோட வாக்குகளை பெறுவதும் இன்னொரு நோக்கமாக இருக்கலாம். சரி, இறுதியா உங்களுக்கு பயன்படுற சில கூடுதல் தகவல்கள். டோக்கன் விநியோகம் ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ள தயாராயிடும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பரிசு பொருட்கள் விநியோகம் தொடங்கிடும். ஜனவரி 13 போகி பண்டிகைக்கு முன்னாடியே அரிசி அட்டை வச்சிருக்கிற எல்லாருக்கும் பரிசு பொருட்கள் கிடைச்சிடும்னு தெரியுது. இது ஒரு நல்ல செய்தி. பண்டிகைக்கு முன்னாடியே பொருட்கள் கையில கிடைக்கிறது தான் அந்த திட்டத்தோட முழுமையான வெற்றியா கருதப்படும். அதுதான் அந்த பரிசோட நோக்கத்தையே நிறைவேற்றும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு. இது பொங்கல் பரிசு சம்பந்தமானது இல்லனாலும் இந்த நேரத்துல முக்கியமானது. சொல்லுங்க. புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு டிசம்பர் 31, 2025 அப்புறம் ஜனவரி 1, 2026 இந்த 2 தேதிகள்லையும் அரசு கேபிள் நிறுவனம் நடத்துற சேவை மற்றும் ஆதார் மையங்கள் இயங்காது. ஓ. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து அது வழக்கம் போல செயல்படும். இது ஒரு சாதாரண நிர்வாக அறிவிப்பு மாதிரி தெரிஞ்சாலும் விடுமுறை நாட்கள்ல இந்த சேவைகளை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தகவல். முன்கூட்டியே இதை தெரிஞ்சுக்கிறது அவங்க நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். ஆக இந்த விரிவான அலசலோட இறுதியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எதுதான்? 2026 பொங்கல் பரிசு திட்டத்துக்காக ஒரு தெளிவான நல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட செயல் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா காகிதத்துல இருக்கிற திட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். 2 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வீடு தேடி டோக்கன் கொடுத்து கூட்ட நெரிசல் இல்லாம அரசியல் தலையீடுகள் இல்லாம பொருட்களை கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நிர்வாக மற்றும் தளவாட சாதனை. ஆமா. இது வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டா அது அரசோட நிர்வாக திறனுக்கு ஒரு நல்ல உதாரணமா அமையும். ஆனா இதுல ஏதாவது சின்ன பிழை ஏற்பட்டாலும் அது மக்களோட பண்டிகை கால மனநிலைய பாதிக்கும். நிச்சயமா. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. டோக்கன் விநியோகத்துல அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு அரசு எச்சரிக்கிறதா பார்த்தோம். இது வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு நல்ல முயற்சி. ஆமா. அதே நேரம் தேர்தல் வரப்போறதால பரிசு தொகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமா
குறிப்பா ரொக்க பரிசுடன் இருக்குன்னும் அதே தகவல்கள் சொல்லுது. இப்போ நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு மக்கள் நலத்திட்டத்துக்கும் தேர்தல் நேரத்து அரசியல் பரிசுக்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை ஒரு குடிமகனா நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க ஒண்ணு முடிஞ்சு மற்றொன்று தொடங்குது? யோசிச்சு பாருங்க.